சார், இது திருட்டு கேஸ்ல மாட்டின கிரிமினலோட ஃபைல் சார். சொல்லுங்க மேடம். இங்க ஒரு பெரிய கூட்டமா சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி கையில கத்தி கடப்பாருன்னு ஆபத்தான ஆயுதங்களோட ரவுடிங்க வந்து மிரட்டுறாங்க சார். உடனே நீங்க இங்க வந்து கிளியர் பண்ணி கொடுங்க சார், ப்ளீஸ். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிங்க மேடம், நான் உடனே வரேன். தேங்க்யூ. யோ சார், அங்க பெரிய வீட்டு முன்னாடி ரவுடிங்களோட அட்டகாசம் நடக்கிறதா ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கியா? உடனே கிளம்பணும், ரெடி பண்ணு. எஸ் சார். இன்னும் கொஞ்ச நேரம் தான். போலீஸ் இங்க வந்து இவனுங்களை அடிக்கிற அடியில வலி தாங்க முடியாம இங்க இருந்து ஓட போறானுங்க பாருங்க. மேடம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். இந்தாங்க மேடம். ஏய் வாங்கடா, வாங்க கூட. வெண்ணிலா, உனக்கு ஏகப்பட்ட திஷ்டி இருக்குமா? அதாமா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். கற்பூரம் ஏத்தி தேங்காய் உடைச்சா உனக்கு நல்லது நடக்குமா? இந்தாமா கற்பூரம் ஏத்து. மாமா, ஆத்தா வந்திருக்கண்டி. ஆத்தா, பாத்து பிடிமா, விழுந்துற போறாங்க. பாத்து 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 பிடிச்சுக்கோங்க. போராட்டமே உனக்கு வாழ்க்கையா இருக்கு, கலங்காத. நீ அந்த வானத்துல இருக்க சந்திரனோட பேரை வச்சிருக்கிறவ. அது எப்படி ஒரு காலகட்டத்துல தேய்பிரையாகி அம்மாவாசையில இருள் சூழ்ந்து மங்கி போகுதோ, அதே மாதிரி உன் வாழ்க்கையில சூனியம் வரும். ஆனா மறுபடியும் வளர்ப்பிற வளர்ந்து முழு பௌர்ணமியா பிரகாசிக்கும். அதுக்கான வெற்றி திலகத்தை உனக்கு நான் சூட்ட போறேன். ஆத்தா மலையேற போகுது. ஆத்தா ஒரு நிமிஷம். ஆத்தா ஆத்தா இந்த ஆத்தா பொட்டு வச்சு விடு. உட்கார் உட்கார் ஆத்தா உட்கார். இந்த ஆத்தா குங்குமம் வச்சு விடு. வையாத்தா. எந்திரியா வா. அப்புறம் என்னப்பா, ஆத்தாவே வெற்றி திலக வச்சிடுச்சு. இனிமே வெற்றி வந்து வெண்ணிலாவுக்கு தான். எந்த பிரச்சனையும் இல்லாம முத்தரசன் தம்பி கிடைச்சிருவாருமா. நீ இதே வீட்டுல முத்தரசன் தம்பியோட சேர்ந்து வாழத்தான் போற. அது இந்த ஆத்தாவோட வாக்குமா. உள்ள இருக்கானா? உள்ளதான் இருக்கான். சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. சரி வா. எழுந்துரு. சாப்பாடு வந்திருக்கு, எந்திரு.
சாப்பாடு வேண்டாம். என்னது சாப்பாடு வேணாவா? அதெல்லாம் முடியாது. ஸ்வேதா மேடம் எங்களை திட்டுவாங்க. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். டேய் இந்த சாப்பிடு. நீ சாப்பிட்டுதான் ஆகணும். நீ சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடு. ஏய் என்ன திமுறா காட்டுற? சாப்பிடுற சாப்பாட்டை தட்டி விடுற. அங்க என்னடானா உன் பொண்டாட்டி போராட்டம் பண்றங்கிற பேர்ல 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு உன் வீட்டு முன்னாடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கா. என்ன சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன். அவளும் சாப்பிடாம தான் இருக்கா. கொஞ்சம் சாப்பிட்டு உடம்ப தேத்துனாதான் அவளுக்கு இறுதி சடங்காவது பண்ண முடியும். இல்லன்னு வச்சுக்க மொத்த குடும்பமும் அனாதையா போய் சேர வேண்டிய நிலைமை ஆயிடும். என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி உன் வீட்டுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களை மடியில வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கா. ஊரே ஆதரவா நிக்குதான். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. டேய் பத்திரமா பாத்துக்கண்ண. வெண்ணிலா, எனக்காக நீ போராடிட்டு இருக்க. உன்னை நான் காப்பாத்துவேன். யாருமா நீங்க? எதுக்காக இப்படி வீட்டுக்கு முன்னாடி சாமியான பந்தெல்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? யாரை கேட்டு மைக் செட் எல்லாம் போட்டிருக்கீங்க? உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. போலீஸ் வந்துட்டாங்க. சார், நாங்களே இங்க அறவழி போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களை போய் கலாட்டா பண்றோம்னு சொல்றீங்களே சார். அற போராட்டமா இருந்தாலும் அனுமதி வாங்கணும் சார். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவுடிங்களா வந்துட்டு போனாங்களா? கலாட்டா பண்ணதா கேள்விப்பட்டேன். அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு கோல மிரட்டல் விட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. ஒழுங்கு மரியாதையை எல்லாரும் கலைஞ்சு போங்க. இல்ல உங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்பெக்டர், பெரிய வீடுன்னு பேசுறீங்களே, அந்த பெரிய வீட்டோட மூத்த மருமக தான் இவங்க. இவங்க பேரு வெண்ணிலா, முத்தரசன் சாரோட மனைவி. அங்க உள்ள இருக்கிறது ஸ்வேதா. இந்த வீட்டுக்கு எந்த வகையிலயும் சம்பந்தமில்லாத ஒருத்தி. இவங்கள உருட்டி மிரட்டி ஏதேதோ பண்ணி வீட்டை வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்கா. அத என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க வந்து எங்களை கேள்வி கேக்குறீங்க. ஏமா, அப்படியே ஒரு தப்பு நடந்திருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். எனக்கு யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க போராட்டம் நடத்தணும்னா அதுக்கு அனுமதி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா, நீங்க யாரு மேடம்? சார், நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன். அப்படியா? அப்ப உங்களுக்கு சட்டத்திட்டம் தெரிஞ்சிருக்கணுமே மேடம். நீங்களே இப்படி நடந்துக்கலாமா? திடீர்னு போராட்டம் நடத்தலாமா? சார், பேசிக்கிட்டே போகாதீங்க. அனுமதி லெட்டர் இல்லைன்னு யார் சொன்னாங்க? மாமா, அதை காட்டுங்க.
இது போராட்டத்துக்கான அனுமதி கடிதம். மேலிடத்துல இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வருது? படிக்கிறதுக்கெல்லாம் ஏதோ கொடுத்திருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் அதை வாங்கி படிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரே. என்ன நடக்குது? முறைப்படி பார்த்தா நாங்க அனுமதி வாங்கி இருக்கிறதுனால நீங்க தான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதுவும் அந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கு பாருங்க. ஆனா நீங்க என்னடானா எங்களை கிளப்பி விட பாத்துட்டு இருக்கீங்க. பெரியப்பா, போன கொடுங்க. சொல்லுங்க சுவேதா மேடம். சார், என்ன சார் நீங்க வந்து அவங்க எல்லாரையும் கிளியர் பண்ணி விடுவீங்கன்னு பார்த்தா அவங்க கூட வந்து நீங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. சாரி மேடம், அவங்க இங்க அறப்போராட்டம் நடத்துறேன்னு சட்ட ரீதியா அனுமதி வாங்கியிருக்காங்க. வேற வழியே இல்ல. நாங்க இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும். அதனால உங்களால அவங்களுக்கு பிரச்சனை எதுவும் வந்துச்சுன்னா சட்டப்படி நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும்படி ஆயிடும். அதனால வேற எந்த முயற்சியும் பண்ணாதீங்க மேடம். சாரி மேடம். பரவாயில்ல சார். எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்களே உங்களுக்கு பாதுகாப்பு தரோம். 2 கான்ஸ்டபிள உங்க பாதுகாப்புக்கு விட்டுட்டு போறேன் மேடம். சரிங்க சார். இந்தாங்க சார். நான் கான்ஸ்டபிள், நீங்க 2 பேரும் இங்க இருங்க. ஓகே சார். நான் வரேன் மேடம். சரிங்க சார். என்ன பண்ணாலும் எல்லாமே நமக்கு எதிராக தான் திரும்புது. நாம என்னதான் பண்றது? நாமெல்லாம் இங்கே கொசுக்கடியில் உட்காந்துட்டு இருக்கா, அவனா வீட்டுக்குள்ள சொகுசாக உட்காந்துட்டு இருக்கா. பிரதர், நம்ம என்னதான் இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரியே தெரியலையே. அவங்க நல்லபடியா தானே இருக்காங்க. ஓ டோ 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 டோ. புரியுதுல? இப்ப அவங்கள பாதிக்கிற மாதிரி ஏதாவது பண்றதுதான் நல்லது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. லைட் மேன், ஒரு நிமிஷம் வாங்க. வரேன் சார். அவங்க கரண்ட் கட் பண்றதுக்குள்ள போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து போட்டுருவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா மெயின் வேற கட் பண்ணிருங்க. அப்படி கட் பண்ணா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நீங்க சொல்ற மாதிரி நான் செஞ்சிடறேன் சார். உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. கார்த்தி, கூப்பை காட்டிருங்க. என்ன? எனக்கு தெரியும், நான் கூட்டு ஜாக்கிரதையா கூப்பிப்போம். சரிங்க, வாங்க. போயிருக்குல்ல? ஆயிடுச்சு சார். என்னது? பவர் போயிடுச்சு. இரு பாக்குறேன்.
ஸ்வேதா, பக்கத்து வீட்ல வெளியில அங்கெல்லாம் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல தான் கரண்ட் இல்ல. இருங்க, நீ லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அண்ணா போன் வருது. ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். பெரிய வீட்ல கரண்ட் போயிடுச்சு, கொஞ்சம் என்னன்னு வந்து பாக்குறீங்களா? அப்படிங்களா மேடம்? எப்போ போச்சு? இதோ இப்பதான் போச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா பரவாயில்ல. நைட் நேரம் வேற சமாளிக்க முடியாதுல்ல. சீக்கிரமா வாங்க. அப்படிங்களா மேடம்? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? என்ன சொல்றீங்க? பின்ன கனெக்ஷனை கட் பண்ண ஆளுகிட்டே புகார் பண்ணா என்ன பண்றது? ராத்திரி பூரா உங்களுக்கு கரண்ட் வராது. இருட்டிலையும் கொசுக்கடிலையும் அவதிப்பட்டு பாருங்க. அப்பதான் வெண்ணிலா படுற கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஏய், என்ன வெச்சிட்டான்? இந்த ஊர்ல ஒரு பயம் விடாம எல்லாருமே அவளுக்கு சாதகமா தான் இருக்காங்க. மாடிக்கு போய் பார்க்கலாம். வாங்க வாங்க, விடக்கூடாது அவங்கள. நம்ம வீட்ல கரண்ட் கட் பண்ணி அவங்க நம்ம நிம்மதி இழக்க வச்சுட்டாங்கல்ல. திருப்பி அவங்களுக்கும் அதையே பண்ணணும். அவங்க மட்டும் ஜாலியா வெளிச்சத்துல உட்காருவாங்க, நம்ம கரண்ட் இல்லாம அவதிப்பட்டு சாகணுமா? உடனடியா அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல கரண்ட் கட் பண்ணுங்க. அவங்களும் இருட்டிலேயே இருக்கட்டும். ஸ்வேதா, உள்ள போய் நான் கேண்டில் ஏத்தி வைக்கிறேன். இப்ப என்ன பண்றாங்கன்னு நானும் பாக்குறேன். அந்த ஸ்வேதாவோட வேலையா தான் இருக்கும். அவதான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா. ஸ்வேதா, stand down. Down, down. Sweta, down, down. Sweta, down, down. Down, down. Sweta, down, down. ஆமா, இன்வெர்டர் என்னாச்சு? அதுவும் ரிப்பேரா தான் இருக்கு. ச்சே, எல்லாம் சேர்ந்து சதி பண்ணுது. இந்த பெரிய வீட்ல ஒரு ஜெனரேட்டர் கூட வழி இல்ல. மருது, யாருக்காவது போன் பண்ணி ஜெனரேட்டர் கொண்டு வர சொல்லுங்க. அவனும் இந்த ஊருக்காரன் தானே, எவனும் ஜெனரேட்டர் தர மாட்டான். வயிறு வேற பசிக்குது. ஏ ஸ்வேதா, இவ்ளோ இருட்டா இருக்கே, எப்படி சமைக்கிறது? ஓ, நம்மள பட்னி போடணும்னு நினைச்சுதானே பிளான் பண்ணி கரண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க. நாம எதுக்கு அவங்க இஷ்டப்படி பட்னி இருக்கணும்? நான் ஆன்லைன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ண போறேன். நான் இப்போ பீட்சா, பிரியாணி ஓகே இல்ல? பீட்சா, பிரியாணின்னு வெரைட்டியா வாங்கலாம். நான் ஆர்டர் பண்றேன்.
ஹலோ மேடம். ஆ எங்க இருக்கீங்க? மேடம், இங்க பக்கத்துல ஒரு சின்ன கோவில் தெரியுது மேடம். அந்த கோயில் தெருவுல இருந்து லெஃப்ட்ல முன்னாடி வாங்க. அங்க ஒரு பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு இருக்கும். இத பாருங்க, இப்ப பவர் கட்டுங்கிறதுனால இருட்டா இருக்கும். சரியா? வேணும்னா பக்கத்துல எங்கேயாச்சும் கேட்டு பாருங்க, முத்தரசம் வீடு எங்கன்னு. சரியா? அவங்க உங்களுக்கு கரெக்டா அட்ரஸ் சொல்லிடுவாங்க. மேடம், வேற ஏதாவது அடையாளம் இருக்குங்களா? அதான் சொல்றேன்ல, பெரிய வீடுன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த ஊர்ல இது ஒண்ணுதான் இருக்கு. சரிங்க மேடம். அம்மா, இங்க ஸ்வேதாங்கிறவங்க யாருமா? நான் தான் ஸ்வேதா. ஓ, ஓகே. மேடம், நீங்க ஆர்டர் பண்ண பீஸா வந்துருச்சு மேடம். இந்தாங்க. ஆமாமா, நான் தான் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. பரவாயில்ல மேடம். நம்ம ஆர்டர் பண்ண 3மே வந்துருச்சு. இந்தா. கொடுங்க. ஓகே பா, நீ கிளம்பு. சரிங்க மேடம். பசிக்குதே. ரொம்ப பசி எடுக்குதா? பக்கத்துல இருக்கேன்னு சொன்னா அந்த ஆளை இன்னும் காணோம். எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? இன்னும் காணுமே உங்களை. என்ன மேடம், இப்பதான் உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்டு வரேன். இப்ப என்ன மறுபடியும் காணுங்கிறீங்க? என்ன டெலிவரியா? யாரு கொடுத்தீங்க? கொஞ்சம் கூட அறிவில்லையா? மேடம், ஓவரா பேசாதீங்க. தெளிவா நான் ஸ்வேதாவான்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லி நீங்க தான் வாங்குனீங்க. வாங்கினது மட்டும் இல்லாம அங்க இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட கொடுத்துட்டு இப்ப என்னடா என்ன கத்துறீங்க? நீங்க தானே மேடம் சொன்னீங்க முத்தரசன் வீடுன்னு. அங்கதான் வந்து கேட்டேன். ஸ்வேதாவான்னு கேட்டதுக்கு நான் தானே வாங்குனீங்களே. போச்சு. என்னாச்சு ஸ்வேதா? நம்ம ஆர்டர் பண்ண பீஸா பிரியாணி எல்லாமே புடிங்கி தின்னுருக்காங்க. நீ ஆமா, நீ தானே சொன்ன பெரிய வீடு முத்தரசன வீடுன்னு. வாசல்ல உட்கார்ந்திருக்கவங்க சும்மா விடுவாங்களா? ஐயோ, அவங்கள வயிறு எறிய வைக்கலான்னு பார்த்தா கடைசியில நம்ம வயிறு எறிய வச்சுட்டாங்க. இவங்களுக்கு என்னதான் பண்றது? இதுக்கப்புறம் நீ ஆர்டர் பண்ணி வந்தாலும் வேஸ்ட். இத பார், பேசாம ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கலாம். என்ன நீங்க வேற சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு. வாங்க போய் பாப்போம்.
மனசோட பெரிய ரோதனையா இருக்குது. செக். டேய் ஏன்டா கயிறு வைக்கிற? டேய் முத்தரசுக்கு மூச்சா போகணுமா? மூச்சாவா? இங்க விட்டா ஒரே கப்பாயிரும், நம்மளால இருக்க முடியாதுல்ல. ஆமா ஆமா, அதான் கலர்ல கூட்டு போ. இவனால நிக்கவே முடியல. இவன் எப்படி மூச்சா போறான்? பாத்ரூம்ல உளத்தான் போறான். பாத்து கூட்டு போ. எனக்கு அதான் டவுட்டா இருக்கு. போ போ போ, ஆடாம வா. ஐயா முத்தரசு, இங்கேயே போறீங்களா? உள்ள போ. போடா உள்ள போ. டேய் என்னடா ஆச்சு? இத பாக்குறேன். முத்தரசு, முத்தரசு, இன்னமும் மாடா மூச்சா போற? வெளில வாடா. வாடாங்கற. உள்ள போய் என்னன்னு பாரு.
ஹலோ ஹலோ மேடம், சொல்ல என்னாச்சு? முத்தரசன் இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டார் மேடம். என்ன? ஏய், அறிவில்லை உங்களுக்கு? என்ன வேலை பாக்குறீங்க நீங்களா? ஏய், சீ, போன் வை. மருது, உடனே ஒரு கார் ரெடி பண்ணுங்க, நான் போகணும். முன்வாசல் அவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப நான் கிளம்பி போனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நான் பின்வாசல் வழியா போறேன். உடனே நீங்க கார் அரேஞ்ச் பண்ணுங்க, சீக்கிரம். எந்த வகையில தப்பிச்சாலும் உங்க முடிவு என்னவோ ஏன் கையில தான். வெண்ணிலா, ஆட்டம் இதோட க்ளோஸ். மாமாவா? வர 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 கடைசியில என்னையும் கெட்டவளா மாத்திட்டீங்களே முத்தரசன் மாமா. அவ்வளோ ஈஸியா என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? எனக்கு ஜெயிக்கணுங்கிற வெறி ரத்தத்துல இருக்கிற வரைக்கும் என்னை எதிர்த்து யாருமே எதுவுமே பண்ண முடியாது. என்ன மிருகமாக்கி வேடிக்கை பாக்குறீங்களா? எந்த அளவுக்கு நான் உங்களை நேசிச்சு உங்க பொண்டாட்டி ஆகணும், உங்க கையால தாலி கட்டிக்கணும்னு நான் எவ்வளவு விரும்பினேன். இதெல்லாம் நடக்காததுனாலதான் இன்னைக்கு உங்களையே கார் விட்டு அடிக்கிற நிலைமை காலாக்கிட்டீங்க. இனிமே நான் அடங்க மாட்டேன், அடங்க மாட்டேன்.
பரவாயில்லையே, உன்னை சுத்தி எல்லாரும் தூங்கி வழிஞ்சுகிட்டு இருந்தாலும் நீ மட்டும் எதுக்கும் அசராம கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருப்ப போல இருக்கு. ஆமா, உன் மனசுக்கு ஏதாவது ஃபீல் ஆச்சா? என்ன பேசுற? விஷயத்த கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்லணுமா? சரி, நான் சொல்றேன் கேளு. நீ அப்படியே அரண்டு இரண்டு போற மாதிரி தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு முன்னாடியே உக்காந்துக்கிட்டு ஆள் சேர்த்து அராஜகம் பண்ணுவ? ஏய், நான் நரிடி. உன் சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். சரியான நேரம் பார்த்து அடிப்பேன். யார் அராஜகம் பண்றாங்க, யார் அநியாயம் பண்றாங்கன்னு உன் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நோ 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 நோ. நான் எந்த விஷயத்தையும் தேவையில்லாம பண்ணதும் இல்ல, தேவையில்லாம செஞ்சதும் இல்ல. ஒன்ன நூறாக்குற வித்த எனக்கு கை வந்த கலை. யார் எனக்கு என்ன கொடுத்தாலும் அத 100 மடங்கா திருப்பி கொடுக்கறது தான் எனக்கு பழக்கம். நான் சொல்ல போற விஷயத்த கேட்டு உன் தலையில இடியே விழற மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அதான் சொல்ல போறேனே, என்ன அவசரம்? ஆமா, அத கேட்டு நீ இங்கே உயிரை விட்டுறாத என்ன? அப்புறம் ஒரு 2 குழந்தைங்களும் அனாதைங்களாயிடும். என்னோட பாவக்கணுக்கும் அதோட சேர்த்து கொஞ்சம் அதிகமாயிடும். சோ நிதானமாவே கேளு. ஏய், விளையாடாத. என்ன சொல்ற நீ? என்ன நடந்துச்சு சொல்லு ஸ்வேதா. பொதுவாவே எனக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூனை இருக்குல்ல, பூனை மியாவ். அதுகிட்ட எலி வசமா சிக்கிக்கிச்சுன்னா அத உடனே கொல்லாது. அத அங்க இங்கன்னு அலைய விட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போற வரைக்கும் டார்ச்சர் பண்ணி கொல்லும். நானும் அந்த மாதிரிதான். இப்போ நீ என் கையில சிக்கிருக்கிற எலி. உன்னை வச்சு நான் விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போ, இங்க இருந்து ஓடிப்போ. ஏரிக்கரையில போய் பாரு. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் அங்க கிடைக்கும்.